அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சில முக்கியமான சம்ஸை பார்க்கலாம். சம் நம்பர் 1. ரூபாய் 800 என்ற தொகை எத்தனை சதவீத தனி வட்டியில் 10 ஆண்டுகளில் ரூபாய் 1200 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. அந்த தொகை ஒரு எத்தனை சதவீத வட்டியில், அதாவது குறிப்பிட்ட வட்டி விதத்தில் 10 ஆண்டுகளில் 1200 ஆகிறதுக்கு எத்தனை சதவீதம் வட்டி ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சம். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் முதல்ல நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா 800 என்ற தொகை அப்படின்னு கொடுக்கும். அப்போ 800 என்ற தொகை அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த தொகை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அசல். சரிங்களா? அப்போ அசல்ங்கிறது நம்ம என்ன டினோட் பண்ணோம் அப்படின்னா பி. அப்போ பி வந்து நமக்கு கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800. சரியா? எத்தனை சதவீத வட்டி, எத்தனை சதவீத வட்டிகள்னா நமக்கு இங்கே வட்டி தான் கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை சதவீதம் வட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியல. ஸோ 10 ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஆண்டு காலம் அப்படிங்கிறது, ஸோ 10 அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. சரிங்களா? 10 ஆண்டுகளில் ருபீஸ் 1200 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1200 அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த தொகை எவ்வளோ வட்டி விதத்தில் இந்த எத்தனை வருஷத்துல 1200 மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 1200 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மொத்த தொகை. சரிங்களா? அப்போ 1200ங்கிறது நமக்கு மொத்த தொகை. இப்போ மொத்த தொகை 1200. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த சம்மில் கொடுத்துக்கிற டேட்டாஸ். சரிங்களா? ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன தெரியும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு PNR by 100. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு இது நமக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? இதில் பிங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுக்கப்புறம் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசல், ஆண்டு காலம், அதுக்கப்புறம் வட்டி வீதம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது தனி வட்டி தான். ஸோ தனி வட்டிங்கிறது நமக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் பிரின்சிபல் தெரியும்னா நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வட்டி வீதம் அப்படிங்கிறது அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை சதவீத வட்டியில் 10 ஆண்டுகளில் 1200 மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகணும், தனி வட்டி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ தனி வட்டி நமக்கு இங்கே நேரடியாக கொடுக்கல. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து மொத்த தொகை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்த தொகை ஏஎஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, அது நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது அசல் பிளஸ் தனி வட்டி இது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு மொத்த தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதாவது இப்போ மொத்த தொகை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1200 ஈக்குவல் டு, ஸோ பிரின்சிபல் அசல் தொகை பார்த்தீங்கன்னா 800 பிளஸ் எஸ்ஐ. ஸோ இது எல்லாம் சேர்ந்தா தான் நம்ம மொத்த தொகைன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு 1200. ஸோ இந்த பக்கம் இருக்க 800 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 800. அப்போ இதுலேருந்து நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதாவது தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி ஈக்குவல் டு 1200ல் 800 போச்சுன்னா மீதி 400 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இங்கே தனி வட்டி. சரிங்களா? இந்த சம்மில் நமக்கு தனி வட்டியை டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ எஸ்ஐ வந்து நம்ம 400 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அசல் பார்த்தீங்கன்னா 800. சரிங்களா? ஆண்டு காலம் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 ஆண்டுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் 6 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 6 அந்த சைடு வச்சுக்கோங்க. அப்போ 400. ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த 100 இந்த சைடு வந்தால் என்ன ஆகணும், மேலே வந்துடும். அதாவது கீழே டினாமினேட்டர் தான், மேலே வந்து நியூமரேட்டரில் வந்துடும். சரிங்களா? டிவைடட் பை, ஸோ இங்கே இருக்க 800 என்ன வரும், கீழே வந்துடும். 800 இன்ட்டு 10 ஈக்குவல் டு, ஸோ இங்கே வெறும் 6 மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம். ஸோ இங்கே 2 சைபர் இருக்குது, இங்கே 2 சைபர். ஸோ இந்த சைபருக்கு இதை அடிச்சு விட்டுலாம். ஸோ 1 நாங்க 4, 2 நாங்க 8. சரிங்களா? 1 2 2, I 2 10. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு. சரிங்களா? 5 ஈக்குவல் டு 6. அப்போ தட் 4 வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வட்டி வீதத்தில் அது 1200 மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5%. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த correct answer. So 5% interest.
சரி, ஓகே. அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 1600க்கு கிடைத்த தனி வட்டி ரூபாய் 252. 2 ஆண்டுகள் 4 மாதங்களில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு இந்த சம்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ 2025ஆம் ஆண்டுல அசல், அதாவது 1600க்கு இந்த 1600 பார்த்தீங்கன்னா அசல். ஸோ இந்த 1600ங்கிற அசலுக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்தீங்கன்னா 252 ரூபாய். சரிங்களா? இதுவே 2 ஆண்டுகள் 4 மாதங்களில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ சம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க டேட்டாஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. சரிங்களா? ஸோ இதில் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னா, ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 252 ரூபாய். சரிங்களா? ஸோ நமக்கு எத்தனை வருஷத்துக்கு இந்த இது கண்டுபிடிக்க சொல்றாங்க, வட்டி விகிதம் எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா n = 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் 4 மாதம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 வருஷம் 4 மாசத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஆஸ் யூஷுவல் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதம் நமக்கு இங்கே கொடுத்தாச்சு. அப்போ 252 ஈக்குவல் டு அசல் பார்த்தீங்கன்னா 1600. சரிங்களா? இன்ட்டு என் ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் அப்படின்னா இது ஆண்டுகள்லேயும் இருக்கு, மாதங்கள்லேயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு கொடுத்துக்கிற டேட்டால ஆண்டுகள் இருந்தால் நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி மாதங்கள் இருந்தாலும் எடுத்து அப்ளை பண்ணலாம். இங்கே ஆண்டுகள் மாதங்கள் ரெண்டுமே இருக்கும்போது இதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பெட்டராக எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஆண்டுகள் அப்போ 2 years 4 months நம்ம கம்ப்ளீட்டாக மந்த்தாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை நமக்கு மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ n = 28 months அப்படின்ட்டு கிடைச்சிரும். சரிங்களா? ஏன்னா 2 வருஷத்துக்கு வந்து 24 months ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4 months ஆட் பண்ணால் 28 மாதங்கள் அப்படின்னு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இப்போ எனக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 28 மாதங்களை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? எனக்கு பதிலாக 28 மாதங்கள் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100 இன்ட்டு, ஸோ இங்கே நம்ம மாதங்களில் போட்டுக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழே ஒரு 12 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கீழே ஒரு 12 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலாலே நம்ம ஒரு 12 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் 4 மாதங்கள், ஸோ இந்த மாதிரி ஆண்டுகள் மாதங்கள் இந்த மாதிரி மிக்சிங்காக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம either மாதமாக கன்வெர்ட் பண்ணலாமா இல்லை வருஷமாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கன்வென்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் நம்ம மாதமாக மாற்றுறதா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால 28 months மாற்றியாச்சு. அப்போ மந்த்ஸ் போடும்போது நம்ம ஃபார்முலாவில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா PNR by 100 into 12. ஸோ மாதத்தில் கேட்குறதுனா 12. ஸோ இந்த எப்படி இந்த நம்ம கீழே 12 போடுறது, மாதங்களில் கேட்டால் எப்படி ஃபார்முலா மாற்றுறது, நாட்களில் கேட்டால் எப்படி ஃபார்முலா மாற்றுறதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 252ங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது இன்ட்டு, ஸோ கீழே இருக்க 100 இந்த சைடு வரும்போது மேலே வந்துடும் இன்ட்டு 12 டிவைடட் பை 1600 இன்ட்டு 28 ஈக்குவல் டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ அடிச்சு கொடுக்கலாம். ஸோ இங்கே மேலே 2 0, ஸோ கீழே 2 0 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, ஸோ 12 கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 12 இங்கே 4 16 அப்படின்ட்டு அடிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா மேலே 252 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 28 அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? இதை நம்ம ஃபர்தராக அடித்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை 4 252 அந்த 328 நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்குன்னா 27 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 27 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு
ஆர். இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ 27/4 அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று 6%, அதுக்கப்புறம் 6%, அதுக்கப்புறம் 6 1/4, 6 3/4 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா இந்த 27/4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3/4 அப்படின்ட்டு எழுதலாம். 6 × 3/4 அதாவது 4 × 6 24, 24 + 3 27/4 அப்படின்ட்டு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 3/4% சரிங்களா. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் சம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி ரூபாய் 1820 மார்ச் 9 2003 முதல் மே 21 2003 வரை 7.5% வீதத்தில் எவ்வளவு, அதாவது தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அது எவ்வளோ அசல் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1820ங்கிறது அசல் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிடலாம். அசல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1820 சரிங்களா. மார்ச் 9 2003 முதல் மே 21 2003 அதாவது எப்படி பார்த்தா ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாட்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா இதை நம்ம மாதங்கள் அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா மார்ச் 9லேருந்து மே 21 வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மார்ச் 9லேருந்து மே 21 வரைக்கும் நம்ம முழுசாக மாதங்கள்லேயும் சொல்ல முடியாது. அப்போ இதை நம்ம கண்டிப்பாக நாட்களில் தான் சொல்லி ஆகணும் சரிங்களா. ஸோ அப்போ நாட்களில் சொல்லும் போது இது ஸோ அப்படி இருக்கிறத எடுத்து எழுதுங்க சரிங்களா. அப்போ மார்ச் 9 2003 ஸோ இதுலேருந்து மே 21 2003 ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு அந்த நாட்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 7 1/2%, அதாவது 7.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 7.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 7 × 2 14, 14 + 1 15/2 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. 15/2% அப்படின்னு கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன தெரியும், PNR / 100 சரிங்களா. ஸோ இங்கே ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், இங்கே நாட்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நாட்கள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபார்முலாவில் கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 365 எக்ஸ்ட்ரா டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. அவ்வளோதாங்க. சரி ஓகே. இப்போ இங்கே நாட்கள்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ மார்ச் 9 2003 அப்போ மே 21 2003 வரைக்கும் இன்பிட்வீனில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும் போது நமக்கு ஸோ எதுலேருந்து கொடுத்துருக்காங்க, மார்ச் 9 ஸோ மார்ச் 9 2003 ஸோ மார்ச் 9க்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் என்ன வரும், ஏப்ரல் சரிங்களா. ஸோ ஏப்ரல் 9 2003 பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்ராக்சிமேட் ஒரு மாதம் வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மே 9 வரைக்கும் சரி மே 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மே 21 2003 ஸோ அப்ராக்சிமேட்டாக அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இதில் ஒரு மாதம், இந்த ஒரு மாதம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல் 9லேருந்து மே 9 வரைக்கும் அடுத்த ஒரு மாதம். ஸோ அப்போ அங்கேயே கிட்ட 60 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ மே 9க்கு அப்புறம் நம்ம 21 வரைக்கும் மே 21 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம். ஸோ இதை டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக ஒரு 73 டேஸ் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் வேணால் பொறுமையாக உட்காந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக நமக்கு எண்ணிக்கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 73 டேஸ் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த 73 டேஸ் எடுத்து தான் நம்ம இங்கே இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சரி ஓகே. நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ SI = சரிங்களா P அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1820 இன்ட்டு N பார்த்தீங்கன்னா 73 டேஸு இன்ட்டு R பார்த்தீங்கன்னா R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15/2
சரிங்களா. ஸோ 15/2 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 சரிங்களா. ஆல்ரெடி நம்ம இங்கே நாட்களில் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 365 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ கீழே நமக்கு ஸோ ஒரு 100 இருக்குது, நாட்களில் கொடுத்துருந்தனால ஒரு 365 இன்ட்டு அது 15/2ங்கிறதுனால ஸோ 2 இங்கே போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5ஆல் இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுங்க. ஸோ 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 5s are 15, அதுக்கப்புறம் 2 5s are 10. ஸோ இங்கே ஒரு 0, அதுக்கப்புறம் நம்ம 2ஆல் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு 2 இங்கே ஒரு 0, அதுக்கப்புறம் இங்கே 9 2 18. ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 0 சரிங்களா. அதுக்கப்புறம் 73 365 அடிச்சோன்னா அப்படி இருந்தோம்னா ஸோ ஒரு 73 ஒரு டைம் 73. ஸோ 365ல் வந்து 5 டைம்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபர்தராக இது நம்ம இன்னும் 2ஆல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5 2s are 10, மேலே வந்து 4 2 8. ஸோ 4 2 8, மீதி 1, I 2 10 சரிங்களா. மீதி 1 எகைன் 10 இருக்கும். ஸோ I 2 10 சரிங்களா. ஃபைனலாக நமக்கு என்ன வரணும், இங்கே மேலே 455 × 1 × 3 டிவைடட் பை கீழே 5 × 5 × 2 அப்படின்ட்டு வருது. ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு 27.3 அப்படின்ட்டு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து கால்குலேட்டரில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் சரிங்களா. 27.3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஃபர்தராக நம்ம 455ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணோம். ஃபைனல் ஆன்சர் நமக்கு 27.3 அப்படின்ட்டு கிடைக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த சிம்பிளிஃபை பண்ணுற ப்ராக்டிஸை நல்லா பண்ணி பார்க்குறோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களால் அதை சிம்பிளிஃபை பண்ணி காட்ட முடியும். ஸோ இல்லைனா இதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப ப்ராக்டிஸ் இல்லைனா ரொம்ப டைம் எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட 27.3 rupees சரிங்களா. அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இதில் ஆப்ஷனில் பார்க்கும்போது எல்லாமே சரியான அது கரெக்டான ஆன்சருக்கு ரொம்ப கிட்டத்திலே இருக்குது. இங்கே 27 இருக்குது, இங்கே 27.3 இருக்குது, இங்கே 26 இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம அப்ராக்சிமேட்டாலாம் போட முடியாது. இதை நம்ம அக்யூரேட்டாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் இந்த அடிக்கிற ப்ராக்டிஸை கொஞ்சம் நல்லா நீங்கள் கற்று வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம். ஒரு தொகை தனி வட்டியில் முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி விதத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு சரிங்களா, ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ்ல 4 மடங்கா மாறுது சரிங்களா. அது 15 வருஷத்துல 4 மடங்கு ஆயிடுது. அதே தொகை 4 மடங்கு ஆகிறது. அது எத்தனை வருஷத்துல அதே வட்டியில 3 மடங்கா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு தொகை தனி வட்டியில் முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. ஓகே, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதுங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகை தனி வட்டியில் முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளில். அப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் n = 15 சரிங்களா. n = 15. ஸோ எத்தனை மடங்கு ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, மடங்கு வந்து எத்தனை, ஸோ ஃபர்ஸ்ட் 4 மடங்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மடங்குங்கிறது வந்து 4 சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அந்த மடங்கு கணக்குகள் வந்தால் நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம், அதை ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்போ மடங்கு கொடுத்தாச்சு, என் கொடுத்தாச்சு 15. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா மடங்கு, ஸோ மடங்கு -1 × 100 டிவைடட் பை, ஸோ இங்கே 6 தான் கேட்குறாங்க. அப்படின்னா இது n வந்து கீழே போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம 6 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மடங்குங்கிறது 4, அப்போ 4ங்கிறத இங்கே போட்டுக்கோங்க. -1 × 100 டிவைடட் பை, ஸோ என்னங்கிறது 15. ஸோ அப்போ என்ன வரும், ஸோ 4 - 1 3, அப்போ 3 × 100 டிவைடட் பை 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ 1 3 3 5 3 15. ஸோ
ஓர் 5 5, ஸோ 2 5 10, ஸோ ஒரு 0 20. அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20% இன்ட்ரெஸ்ட்டில் அந்த தொகையை நம்ம 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 4 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அது எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி வீதத்தில், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துல 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி சரிங்களா, சேம் இன்ட்ரெஸ்ட், அப்போ சேம் இன்ட்ரெஸ்ட்னா இதே வட்டி வீதத்தில், அப்போ 20%லயே எத்தனை மடங்கா மாறும்னு சொல்லியிருக்காங்க, 3 மடங்கா மாறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 3 மடங்கா மாறுறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு எப்படி எழுதலாம், இப்போ n = மடங்கு -1 × 100 டிவைடட் பை, ஸோ உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால அதை R கீழே போட்டுடலாம். சரிங்களா, அப்போ 3 மடங்கு -1 × 100 டிவைடட் பை, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20. ஸோ இதை அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 3 - 1 பார்த்தீங்கன்னா 2 × 100 டிவைடட் பை 20. ஸோ 1 20 20, ஸோ 5 20 100, அப்போ 2 × 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எத்தனை வருஷத்துல இது 3 மடங்காக மாறும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். சரிங்களா, ஸோ 10 வருஷத்துல இது 3 மடங்காக மாறிடும். எப்போ, அதே வட்டியில். ஸோ ஆப்ஷன்ல ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 இல்லைங்களே, 5 8 12 16 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டாக போட்டிருக்குமான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணால் ஓகேங்க. ஸோ நம்ம போட்டது கரெக்டாக தான். சரிங்களா, n = மடங்கு -1 × 6, ஏன்னா அதே வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 - 1 × 100 டிவைட் பை 20 பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் தாங்க. சரிங்களா, மேபி இது ஆப்ஷனில் எரராக இருக்கலாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இது 5 10ன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 10 ஆண்டுகள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.